ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சென்னையில் ஒரு நாள் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ். இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் எங்கே இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முட்டுக்காடு போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்க ஈசிஆர் ரோட்டில் தாங்க இருக்குது. சென்னையிலேருந்து 36 கிலோமீட்டர் தூரத்துலையும் அடையார்லேருந்து 23 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கோவளம் பீச் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த போட் ஹவுஸை விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விஜிபி, எம்ஜிஎம் அப்படியே கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா மகாபலிபுரமும் வந்துடும். முட்டுக்காடு போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 1984 இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் போர்ட் கண்ட்ரோலில் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் போட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்பீட் போட்ஸ் இருக்குது, ரோவிங் போட்ஸ் இருக்குது, விண்ட் சர்ஃபிங் இருக்குது, பெடல் போட் இருக்கு. நீங்க போட்டிங் போகணும் அப்படின்னா இங்க தமிழ்நாடு டூரிசம் பாத்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350லேருந்து 1250 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 150 ருபீஸ்க்கு ஒரு பெடல் போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 சீட்டர் ஸ்பீட் போட் தான் எடுத்திருந்தோம். 1050 ருபீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ இங்கே இருக்கிற தண்ணியோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 6 அடிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் ஈசிஆர் பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் விசிட் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பிளேசஸ்லாம் இருக்குது. ஏன்னா போட்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகுறது அப்படின்னா சென்னையிலேருந்து நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க. சென்னையிலேருந்து பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. நீங்கள் அடையார் வந்தாலும் அடையார்லேருந்து நீங்கள் மகாபலிபுரம் போகிறதுக்கான பஸ்ஸுக்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ கோவளத்துக்கு முன்னாடியே முட்டுக்காடு நீங்கள் போட் ஹவுஸில் இறங்கிக்கலாம். ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து வேளச்சேரி இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸு மூலியமாகவும் வந்துடலாம். நீங்கள் போட் ஹவுஸ் முடிச்சுட்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் இருக்குது, அங்கேயும் crocodile பார்க் இருக்குது. அது முடிச்சுட்டு நீங்கள் எம்ஜிஎம், விஜிபி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னா மீதி இருக்கிற டைமையும் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக நீங்கள் மகாபலிபுரம் போயிட்டு ரிட்டன் வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம் சென்னை நோக்கி. ஏன்னா அதுதான் ஒரு பெஸ்ட்டு டைமிங்காக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஈவினிங் டைமும் மார்னிங் டைமும் ப்ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இல்லைனா வந்து வெயில் வந்து சுட்டெரிக்கும். ஸோ இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்லேருந்து கார் பார்க்கிங் வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டி உள்ள நிறைய இடமும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சேட் ஷாப்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் போட் ஹவுஸோடைய ரேட்லாம் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ எது உங்களுக்கு ஃபீஸபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் கடையும் இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது வாங்கணுன்னா கூட நம்ம இங்கேயே உள்ளே வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஈசிஆர் பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட் ஹவுஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரிலாக்ஸிங்கான பிளேஸ் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.